ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் தான். டிசம்பர் 23ஆம் தேதி, அதாவது போன வருஷம். நிறைய பேருக்கு இந்த மேட்டர் தெரியாது. ஈவன் எனக்குமே கொஞ்ச நாள் முன்னாடி தான் இந்த மேட்டர் தெரியும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மி வந்து சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்களேன். இத்தனை நாளா நம்மகிட்ட 2 வழியா ஒரு மொத்தம் 3 வழி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏர் டிஃபென்ஸ் இருக்கு, லேண்ட் டிஃபென்ஸ் இருக்கு, சி டிஃபென்ஸ் இருக்கு. இந்த 3 வழி இல்லாம நம்மளால ஏர்லயும், லேண்ட்லயும் மட்டும் தான் நம்மளுடைய நியூக்ளியர் வெப்பன கேரி பண்ணி கொண்டு போயிட்டு நம்மளால வந்து இன்னொரு எனிமி மேல நம்மளால அட்டாக் பண்ண முடியும். பட் ஆனா டிசம்பர் 23ஆம் தேதி இந்தியன் ஆர்மி சூப்பரான ஒரு விஷயம் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சி ரூட் வழியாவும் நம்மளால இன்னொரு எனிமியை வந்து நம்மளால் டிஃபீட் பண்ண முடியும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக மிஷனை வந்து லான்ச் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆகியிருக்காங்க. அது என்ன டீட்டெயில் அப்படின்னு இந்த வீடியோவில் க்ளீன் அண்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் குளோபலாக நடக்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அதில் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு திங், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்தியாவில் நம்ம எல்லாருமே மோஸ்ட்லி ஹாப்பியாக தான் இருக்கும் இல்லைங்களா? பட் ஆனால் ஒரு பக்கம் பாருங்கள், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ரியல் போர் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், இஸ்ரேல், அமெரிக்கா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஈரானை செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரான் எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. அமெரிக்காவுடைய படை எங்கெல்லாம் இருக்கோ, அவங்களுடைய போர்ட்லாம் எங்கே இருக்கோ எல்லா இடத்துலையும் ஈரானும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பல வருஷமாக வந்து கொஞ்சம் ரஷ்யாவும் உக்ரைனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் இந்தியா என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்தியா இவ்வளோ பெரிய கண்ட்ரி ஆச்சு, யாருக்கு சப்போர்ட் என்ன இதுன்ற ஒரு டிப்ளமசின்ற ஒரு ரூட்டை தாண்டி போய்கிட்டு இருக்கோம். பட் ஆனால் எதுவுமே பண்ணாமையும் இல்லை, நம்மளும் வந்து ஒரு பக்கம் அப்கிரேட் ஆகியிருக்கோன்றது தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் மிசைல் K4 அண்டர் வாட்டர் சப்மெரைன் பை அதை யூஸ் பண்ணி நம்மளால் சி டிஃபென்ஸையும் ஒரு பக்கம் மேலே கொண்டு வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்கோங்க. அது என்ன பண்ணும்? சரி, அண்டர் வாட்டர் சப்மெரைன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளாக நம்மள்கிட்ட 2 தாங்க இருந்துச்சு. லேண்ட் வழியா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரஃபேலை யூஸ் பண்ணி நம்மளால் நியூக்ளியர் வெப்பனை கேரி பண்ண முடியும். ஓகேங்களா? லேண்ட் வழியாக கேர் பண்ண முடியும். ஏர் வழியாகவும் பண்ண முடியும், லேண்ட் வழியாகவும் பண்ண முடியும். இப்போது 23ஆம் தேதி சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. சி மூலியமாக பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்மள்ட்ட இருந்தது. பட் ஆனால் அது அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அதோடைய பேர் வந்து K15 சம்திங் K15 சொல்லுவாங்க. மிசைல் K15 வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஒரு 750 கிலோமீட்டர் மட்டும்தான் நம்மளால் ரேஞ்ச் வந்து அக்யூரசி வைக்க முடியும். அதுக்கு மேலே நம்மளால் வந்து ஒரு டார்கெட்டை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. பட் ஆனால் இப்போது K4 அப்படின்ற மிசைல் வந்து அரௌண்ட் 3500 கிலோமீட்டர், எப்படி 3500 கிலோமீட்டரான ரேடியஸுக்கு நம்மளால் அக்யூரேட்டாக அடிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோடைய டீட்டெயிலாம் நான் சொல்கிறேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, இதில் எப்படி நம்ம சக்ஸஸ் ஆகியிருக்கோம்? ஏன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆக முடியல நிறைய கண்ட்ரீஸால். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் நம்மளுடைய அக்யூரசி அண்டர் 10 மீட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் 3500 மீட்டருக்கு அடிக்கிறோன்னா 10 மீட்டர் தான் டிஃப்ரென்ஸ் வருது நம்மளுடைய டார்கெட்டுக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கோம்னு. இது வரைக்கும் உலகத்திலே பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரீஸ் கிட்ட மட்டும்தான் இந்த மாதிரி 3 வழியான ஒரு ட்ரியோ அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த 3 அட்டாக்கு ஏர், வாட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட், இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா 3 கண்ட்ரீஸ் கிட்ட தான் இருக்குது. அமெரிக்கா கிட்ட இருக்குது, ரஷ்யா கிட்ட இருக்குது, சைனா கிட்ட இருக்குது. ஆனால் இப்போது இந்தியாவும் அதில் ஒரு மெம்பர். மொத்தம் 4 கண்ட்ரீஸ். மீதி ஃப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க, எந்த ஒரு கண்ட்ரிஸ்கிட்டையுமே இந்த மாதிரி 3 வழியாகவும் இல்லை. யூகே எடுத்துக்கோங்க, எந்த கண்ட்ரிக்கிட்டையும் இந்த மாதிரி ட்ரியோ அட்டாக் இல்லவே இல்லை. நம்ம தான் இப்போது 4வது ஒன்றா நம்மளும் அடி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ மிகப்பெரிய விஷயம். இது மட்டும் இல்லாமல் இதோடைய அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு சொல்கிறேன் பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இதோட பேர் வந்து மிசைலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா K4. ஓகேங்களா? பட் ஆனால் அதை யூஸ் பண்ணி கொண்டு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு சப்மெரைன், அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ISN அரிகாட் யூஸ் பண்ணி தான் நம்ம மோஸ்ட்லி அண்டர் வாட்டர் சப்மெரைனை யூஸ் பண்ணி தான் இதை வந்து லான்ச் பண்ண முடியும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்பவே அண்டர் டீப் சி, அந்த கோல்டு ப்ரெஷர் மூலிமா தான் டீப் சீக்குள்ளே போகும். அதுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் அந்த மிசைலை வந்து இந்த அரிகாட்டில் வந்து வெர்டிக்கலாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா? வெர்டிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கே போகணுமோ நம்மளுடைய லான்ச்சோடைய டார்கெட் பாயிண்ட்டுக்கு நம்ம போய் சேர்ந்ததுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ப்ரெஷர் டெக்னாலஜி மூலிமா அந்த ஒரு மிசைல் வந்து ஹை ப்ரெஷரில் மேலே வரும். ஓகேங்களா? வாட்டருக்குள்ளே ட்ராவல் ஆகாது, வாட்டரை விட்டு மேலே வரும். ஓகேங்களா? எது வரும்? மிசைல் மட்டும்தான் வரும். அந்த சப்மெரைன் உள்ளேயே தான் இருக்கும். ஸோ இது வந்து எனிமியால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியாது எங்கேருந்து டார்கெட் வைக்கிறாங்க. ஏன்னா 3500 இதில் நிறைய எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து நம்மளுடைய டார்கெட்டுக்குள்ளே வராங்கன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வாட்டருக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து கோல்டு ப்ரெஷர் டெக்னாலஜி மூலிமா அங்கேருந்து மேலே வரும். வாட்டருக்குள்ளே இருந்து திடீர்னு மேலே வந்து
ரொம்பவே ஹைட்டா போகும். அதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதோடைய இது வந்து ஸ்டார்ட் ஆகும். ராக்கெட் புலப்பரர் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, மேல வந்ததுக்கப்புறம் தான், அந்த அவுட் வாட்டர் வந்ததுக்கு அப்புறம் தான், வாட்டர் சர்ஃபேஸ்க்கு பிரேக் பண்ணதுக்கு அப்புறம், இந்த ராக்கெட் புலப்பரர் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆனா, சில பேருக்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ண நெறைய அட்டெம்ப்ட்ஸ்ல என்ன ஒரு ப்ராப்ளம் வந்திருக்குன்னா, டீப் சீக்குள்ள இருக்கும்போதே அந்த ப்ரொப்பல்லர் ஆன் ஆயிடும். ஸோ என்ன ஆகும்னா, நம்மளுடைய சப்மெரினும் பாதிக்கப்படும். அந்த மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா, இப்ப சக்சஸ் ஆனதுக்கான ரீசன் வந்து இந்த ஒரு டெக்னாலஜிய நம்ம கேரி பண்ணி கொண்டு போனனால தான். இந்த கோல்டு பிரஷர்ன்ற டெக்னாலஜி ரொம்பவே மேல வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த மிசைல் வந்து ஸ்டார்ட்டே ஆகும். அங்கருந்து ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு ஆர்ச் எடுத்து நம்மளுடைய எனிமியை நாட்ட ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் உள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரேஞ்சுக்குள்ள எந்தெந்த கண்ட்ரீஸால அடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கருந்து யுஎஸ் அடிக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஏன்னா ரொம்ப லாங்கு. இது நடந்த இடம் எங்க இருந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ரொம்பவே பக்கத்துல இருக்கு. தடுக்கி விழுந்தா விசாகப்பட்டினம். ஓகேங்களா? தமிழ்நாட்டுல இருந்து பக்கம் தான். அங்க இருந்து தான் இத வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இதுல வந்து நம்மளோட டார்கெட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் வராங்கன்னு நான் சொல்லிடுறேன். பாகிஸ்தான் மாப்பிள்ளைய ஃபர்ஸ்ட் எடுத்தோனே செம்ம அடி அடிக்கலாம். பட்டாசு கிளப்பிடலாம் அவன. ஸோ பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சைனாவும் நம்ம டார்கெட்குள்ள வராங்க. பட் ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. சைனா கிட்டயும் இந்த வே ஆஃப் அட்டாக் அவங்கள்ட்ட ரொம்ப அட்வான்ஸ்டாவே இருக்கு. இதெல்லாம் அவங்க ரொம்ப முன்னாடியே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ சைனா இருக்கு, பங்களாதேஷ் இருக்கு, மியான்மர் இருக்கு, ஸ்ரீலங்கா இருக்கு. ஸ்ரீலங்காலாம் நம்ம இது பண்ணணும்னு அவசியமே இல்ல. நம்ம சீமான் அவர்கள் வந்து தனிப்படை அமைச்சு கூட போயிட்டு டைரக்ட்டா அடிச்சுட்டு வந்துருவாரு. அது வேற விஷயம். நம்ம அது வேற டாபிக். அடுத்த இதுல பேசுவோம் நம்ம. மியான்மர் இருக்கு, நேபாள், ஆப்கானிஸ்தான் இவங்க எல்லாரையுமே நம்மளால ஈஸியா வந்து அட்டாக் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபியூச்சர் பிளான் என்னலாம் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட K5 அண்ட் K6 ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, K5 5000 கிலோமீட்டர் பெர் ரேஞ்சும் அடிக்கும். K6 வந்து பார்த்தீங்கன்னா 6000. இதுதான் வந்து நம்மளுடைய ஃபியூச்சர் டார்கெட். அத வந்து சக்சஸ்ஃபுல்லா கண்டிப்பா பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான். இது வந்து எப்ப நடந்திருக்கு? ரொம்ப நாள் முன்னாடிலாம் இல்ல. டிசம்பர் 23ஆம் தேதி நடந்திருக்கு. பட் ஆனா அத பத்தி பெருசா யாரும் பேசல. நான் இத எல்லா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா ஏன்னா இது வந்து ஒரு நார்மலான விஷயமே கிடையாது. பல கண்ட்ரீஸ் இத ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பல பேரால முடியல. ஆல்ரெடி யுஎஸ், சைனா, அமெரிக்கா யுஎஸ், சைனா அப்புறம் ரஷ்யா இவங்களால மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. இப்ப இந்தியாவும் அத சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க. ஆனா, இதுக்கு யூஸ் பண்ண அமௌண்ட் இந்த ப்ராஜெக்ட்க்கு எவ்வளோ ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 90,000 crores ஓகேங்களா? 90,000 ஸோ அரவுண்ட் 12 பில்லியன்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஆமா. அவ்ளோ குரோர் வந்து இதில ஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. இவ்ளோ பண்ணாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஈரான ஏன் எல்லாரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க? யுஎஸ் எல்லாரும் சேர்ந்து ஈரான் அடிக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்ன? நீ நியூக்ளியர் வெப்பன் செய்யக்கூடாது. நீ செஞ்சா யாராலயும் உன்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான். நார்த் கொரியா இருக்காங்க. நார்த் கொரியா ஈரான்ல வந்து ஒரு சின்ன பகுதி. ஏன் அவன யாராலயும் இது பண்ண முடியல? அவன் எல்லாரையுமே அஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஓகேங்களா? யாருமே வந்து அவன் யார் சொல்றதும் ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா சொல்றத சவுத் கொரியா கேட்கிறதே இல்ல. ஏன் சவுத் கொரியாவ அமெரிக்கா அடிக்க மாட்றாங்க? ஏன்னா அவங்கள்ட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. அதே தான் இந்தியாக்கும். இந்தியாகிட்டயும் நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. ஆனா, இப்ப அட்வான்ஸ்டா மத்த கண்ட்ரியோட ரொம்ப பக்காவா ஒரு ட்ரியோ செட்டப்ல 3 வழியாயும் நம்மளால நியூக்ளியர் வெப்பன வந்து யூஸ் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுதான் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ பேச வேண்டியது நெறையா இருக்கு. டெய்லியும் பேசுவோம். பட் இது மாரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாததெல்லாம் எல்லாருக்கும் தெரியணும் அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது புடிச்ச விஷயம் இருந்துச்சுன்னா, இல்ல மாத்திக்கணும், இத மாத்திக்கணும் அப்டின்னு சொன்னீங்கன்னா, கமெண்ட் பண்ணுங்க. நான் அத தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல அத அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ. பை. சி யூ.